ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இது வந்து பிரதோஷத்து அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோங்க. எங்கிட்ட ஸ்படிகலிங்கம், ஸ்படிக நந்தி 2 பேருமே இருக்காங்க. அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஜவ்வாத அத்தர் போட்டு நல்லா அவங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே நான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு எந்த சிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாசனை பொருளால் வந்து அப்ளை பண்ணி வைப்பேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த உயிர்ப்பு சக்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வாசனை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தெய்வங்கள் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் எப்போவுமே அபிஷேகம் பண்ணி முடிஞ்ச பிற்பாடு இந்த மாதிரி பண்ணுறது வழக்கம். அதோட பௌர்ணமி நாட்களில், வெள்ளிக்கிழமை நாட்களில் எல்லா சிலைகளுக்குமே வந்து இந்த அத்தர் போட்டு விடுவேங்க, ஜவ்வாத அத்தர். இப்போ வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நான் ரொம்ப எளிமையாக இன்றைக்கி வீட்டில் நான் வழிபாடு பண்ணிக்கிறேங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. சகஸ்ர போஜனை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது நம்முடைய கர்ம வினைகள். கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு நம்ம வந்து புண்ணியங்கள் வந்து பல செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த புண்ணியங்களை சேர்ப்பதற்கு தான தர்மங்களை நாம் செய்யணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவிலில் எந்த பொருளை, அதுவும் குறிப்பாக சிவன் கோவிலில் எந்த பொருளை தானமாக தந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு பார்க்கலாங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். அப்படியே உணவு கொடுக்கும்போது நம்முடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். அதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. குறிப்பாக சகசர போஜனை செஞ்சால் அதனுடைய பலன் விரைவிலேயே நமக்கு கிடைக்குங்க. சகசர போஜனை அப்படின்றது 1000 பேருக்கு அன்னதானம் வழங்குவது அப்படின்னு பொருள். வறுமையில் இருக்கக்கூடிய நம்ம 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியாது இல்லையா? அதற்காகவே காஞ்சி பெரியவர் ஒரு எளிய வழிமுறையை நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த தானத்தை நம்ம சனிக்கிழமை அன்றைக்கி தாங்க செய்யணும். தொடர்ந்து 9 சனிக்கிழமைகள் செய்யணும். அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழமையான சிவன் கோயிலுக்கு நீங்கள் போங்க. அவ்வாறு போகும்போது 1 கிலோ குருணை அரிசி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக 100 கிராம் வெல்லம், அப்படி இல்லைன்னா சர்க்கரை வாங்கிக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கிற எறும்பு புத்துக்கு நீங்கள் போடணுங்க. இப்படி தொடர்ந்து 9 வாரங்கள் 9 சிவாலயங்களுக்கு சென்று அரிசி குருணை வெல்லத்தை வாங்கி எறும்பு புற்றுக்கு தானமாக தரணுங்க. இப்போ வந்து 2 தீபம், 2 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு நான் தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். இந்த கார்னரில் ஒரு தீபம், அந்த கார்னரில் ஒரு தீபம். நெய்வேத்தியமாக வந்து ஏலக்காய் தட்டி போட்ட பால் வச்சுருக்கேங்க. ஸ்வீட் இருந்தது, ஸ்வீட் வச்சுருக்கிறேன். எப்பவுமே வந்து தெய்வங்கள் வழிபாடு பண்ணும்போது நம்ம வந்து ஸ்வீட்டாக வைக்கணும். இனிப்பு பொருளாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கம் 2 தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். ரொம்ப அழகாக நான் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சுருக்கேங்க. இந்த பிரதோஷத்தை வந்து செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறதுனால ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம் அப்படின்னா நோய் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அது வந்து கடன் அப்படின்னும் பொருள்படுங்க. நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரவும், நம்ம மன அழுத்தம் கூட ஒரு நோய் தாங்க, அது குறைவும் இந்த வழிபாடை நம்ம செஞ்சுக்கலாங்க. சிவபெருமானுக்குரிய பிரணவ மந்திரம் அப்படின்னா ஓம் நம சிவாய. அந்த ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம். எனக்கு வில்வ இலை கிடைக்கல, நான் வெறும் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிறேங்க. 108 அப்படின்றது கம்பல்சரிங்க. அந்த 108 சொல்கிறதுக்கு ஜபமாலை இருந்தால் நம்ம ஜபமாலை யூஸ் பண்ணிக்கலாம். 108 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பூஜையை வந்து நான் நிறைவு பண்ணிக்கினேங்க. இது வந்து காலையில் எடுத்த வீடியோ. பிரதோஷ டைம் அப்படின்றது 4:30-6, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். காலையில் நான் இதை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பிரதோஷ டைமில் நம்ம கோயிலுக்கு போவோம், அந்த நேரத்தில் நம்மளால் பூஜை பண்ண முடியாது. அப்படின்றதுனால காலையிலேயே நான் வந்து அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேங்க. சாயந்தரம் 4:30-6 அந்த பிரதோஷ வேலையில் கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷ பூஜையில் கலந்துக்க போகிறேன். அதனால் நான் காலையிலே பண்ணி முடிச்சிட்டேங்க. நம்ம கோயிலில் வந்து நம்ம ஜனங்க செய்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா, முண்டி அடிச்சுக்கிட்டு அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டுமா அப்படியே நடக்கிறாங்க. பிரதோஷ டைமில் அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க. பிரதோஷ டைம் அப்படின்றது மிக முக்கியமான நேரம். எல்லா தேவர்களும், முனிவர்களும், சித்தர்களும் அந்த கோவிலில் தான் இருப்பாங்களாம். நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவங்க எங்கே இருப்பாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்களா, படுத்துட்டு இருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம இப்படி அப்படியே நடக்கும்போது அவங்கள மிதிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அந்த சாபத்துக்கு நமக்கு ஆளாகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு ஓம் நம சிவாய் அப்படின்ற மந்திரத்தை சொன்னாலே போதுங்க, அந்த சிவபெருமானோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும். அந்த சகசர போஜனை இருக்கு இல்லைங்களா,
மனுஷங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது மட்டும் அன்னதானம் கிடையாதுங்க. வாயில்லா ஜீவன்களோட பசியை ஆற்றுவதும் அன்னதானம் தான். அதிலும் குறிப்பாக எறும்புகளுக்கு நாம் தானம் செய்வதன் மூலம் கண்டிப்பான முறையில் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்குங்க. நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் நமக்கு கஷ்டங்களை தரக்கூடிய கிரகமாக திகழக்கூடியவர் சனி பகவான். அப்படின்றதுனால தான் சனிக்கிழமை இந்த தானத்தை நாம் செய்யணுங்க. மேலும் நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி முக்தி பேர் அளிக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் சிவபெருமான். அப்படின்றதுனால சிவபெருமானின் ஆலயத்தில் செய்யணும். 9 வாரங்கள் நிறைவு செஞ்ச பிறகு தங்களால் இயலும் பட்சத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இந்த அன்னதானத்தை செய்வதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெற முடியும். எந்த ஒரு தானத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் செய்ய வேண்டும். இவ்வளவு செலவாகுதே அப்படின்ற எண்ணம் துளி கூட மனசில் வரக்கூடாதுங்க. அந்த வகையில் இந்த தானத்தை நாம் செய்வதற்கு பெரிதும் செலவுகள் ஏற்படாது. அப்படின்றதுனால மகிழ்ச்சியோடு இந்த அன்னதானத்தை செய்து கர்ம வினைகளை நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.